வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்து பொதுச் செயலாளராகி இப்போ அதிமுக பொதுக்குழு செயற்குழு நடத்த போறாரு. அவர் தலைமையில் நடத்த போறாரு. அவருக்கான அதிகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகாரத்தை வழக்கம் போல ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 தீர்மானங்கள் அதில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக கூட்டணி வைக்காம தனிச்சு போட்டி போடுற மாதிரி முடிவில் தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டையும் வேறு கொடுத்துருக்கிறாரு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சியில் செல்வாக்கான நபர்கள் யார் யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுங்க. அவங்க தொழிலதிபராக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், இல்லை வக்கீலாக இருக்கணும், இல்லை சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 5 நபர்களை எடுங்க. அந்த 5 நபர்களில் அவங்க தேர்தல் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி செலவுகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலருக்கு உத்தரவு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் மாவட்ட செயலர்கள் போய் இந்த அசைன்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுல கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இல்லை நாங்கள் நிற்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற வழியே கிடையாது. புது நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்கள ஒரு கன்வீன்ஸ் பண்ணி அவங்கள ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்னைக்கு கொடுக்க போறாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவு பிரச்சார செலவு பண்ணணும், பூத் கமிட்டிக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சிலர் வந்திருக்கிறாங்க. மறைமுகமா இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாமே போட்டி போடுறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்ட செயலர்கள் பட்டியலில் மாவட்ட செயலர் கூட்டத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் இந்த பட்டியலை கொடுக்க போறாங்க. இந்த பட்டியலை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஒரு முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முடிவு எடுத்துட்டு களத்தில் இறங்கி வேலையும் பார்க்க போறாங்க. வேகமா இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பொதுக்குழுல சில தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 17 தீர்மானங்களும் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து தான் இருக்கும். ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டை இழக்க விரும்பாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. இதில் 17 தீர்மானங்களில் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தியே கிட்டத்தட்ட ஒரு 15 தீர்மானம் இருக்கும் போல இருக்கு. அந்த தீர்மானங்கள் தாண்டி இந்த 2 தீர்மானங்கள் தான் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்கிறது. இன்னைக்கு இறுதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாவட்ட செயலர் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 5 பேரை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 5 வேட்பாளர்கள் கொடுக்குறாங்க. அதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாரு, அவங்க எப்படி நிற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுல எம்பி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிறுத்துற வேட்பாளர் ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா அவங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா நிற்கிறது கூட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரையும் கொடுத்துருக்கிறார். 2024 ஆஃபர் அதுதான். அதனால வேட்பாளர் பட்டியலை இன்னைக்கு இறுதி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழுவில் 2800 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சிக்காரங்க யாரும் பெருசா எம்பி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு விரும்பவே இல்லை. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான நபர்கள், கட்சியில ரொம்ப பரிச்சயமான நபர்கள் இவங்க எல்லாமே உழுந்தடிச்சு ஓடிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சில முக்கியமான தொழிலதிபர்கள் இவங்களையெல்லாம் தொழிலதிபர்கள்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இவங்க தொழிலதிபர் ஆக்கிவாங்க. வாங்கப்பா ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செலவுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் கொடுத்துறோம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலில் உன் பேரை சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை அவங்க தலைமையிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா ஆமாங்க நான் நிற்க ஆசைப்பட்றேன், கட்சியில் இத்தனை வருஷமா நான் பணியாற்றியிருக்கேன் அப்படின்னு இப்படின்னு எதையாவது ஒரு குருடா விட்டு எதையாவது பண்ணுங்கப்பா, இல்லைன்னா அவர் எங்களை விட்டு பொதுக்குழுவில் விட்டு காய்ச்சின்னு காய்ச்சுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பரை கொடுத்துட்டாங்க. பாவம் மாவட்ட செயலர் இவ்வளோ கெஞ்சுறாரு. அவர்கிட்ட என்ன பண்ணுறது, சரி நீங்கள் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேட்பாளர் பட்டியலில் சேர்த்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பூத் கமிட்டியே அமைக்கல. வட மாநில தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே பூத் கமிட்டியில் போட்டு அவங்களுக்கு ஃபோன் போட்டால் அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வேட்பாளர் பட்டியலையுமே ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 5 பேரை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற அளவுக்கு வேட்பாளர்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோ பாஜகவோ நிறுத்துகிற அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு வேட்பாளரை எடப்பாடி டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி இங்கிட்டு இங்கே பொதுக்குழு செயற்குழு இங்கிட்டு நடக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள்
உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து மாவட்டந்தோறும் போய் அவர் தொண்டர்களை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கிட்டு இருக்காரு. எல்லாமே லேட்டாக தான் செய்கிறாரு இவர். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி முழுசாகவே வந்து கட்சியை வந்து கபாலீஸ்கரம் பண்ணிட்டார். தொண்டர்களை வந்து மீட்பு குழுவு போட்டு என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இவர் இந்த சைடு இவர் பாட்டுக்கு பண்ணுறாரு. இன்னைக்கு அதிமுகவில் பொதுக்குழுவில் என்ன நடக்கும் அப்படின்னா 17 தீர்மானங்கள். அது தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணதில் செல்லும். அவரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நாங்கள் மகிழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச போகிறாங்க. நிறைய எடப்பாடியை புகழ்ந்து பேச போகிறாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை. 2 தீர்மானங்கள் வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பட்டியலில் மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் விரைவில் வந்து இது பண்ண போகிறாங்க. அதிமுக தனித்து தான் போட்டி போட போகுது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பிரச்சனைகளை பொதுக்குழு செயற்குழு முடிஞ்ச பிறகு வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.